Hello everyone. So next நம்ம measurements and instrumentation subjectல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கும்போது இனிஷியலாக நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை பற்றின இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சிலபஸில் வந்துட்டு யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய அப்படியே கண்டினியூவேஷனில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தெரியாத ஒரு வேல்யூவை எடுத்து, அதாவது தெரியாத ஒரு குவான்டிட்டியை நம்ம வந்து எடுத்துட்டு தெரிஞ்ச வேல்யூவோட கம்பேர் பண்ண போறோம். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியாம ஒரு வேல்யூவை வந்து நம்ம இப்ப 5ன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வேல்யூ, அதாவது அக்செப்டடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டை எடுத்துட்டு அதை பொறுத்துட்டு நம்ம அதை வந்து மெஷர் பண்ண போறோம், லைக் கம்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த மெஷரிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னோனா இருக்க ஒரு வோல்டேஜை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் யூனிட் கூட நம்ம வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா மெஷர்மெண்ட் சிஸ்டம்ல வந்துட்டு மெஷரண்ட் அப்படிங்கிறது இருக்கும். எதை நம்ம மெஷர் பண்ண போறோமோ தட் இஸ் கால்ட் அஸ் மெஷரண்ட். அண்ட் அதனுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்சாருக்கு ஒரு டிரான்ஸ்டியூசருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா சிக்னல் ப்ராசஸிங் ஸ்டேஜ்ல கொடுத்தோம் அப்படின்னா தேவையான டிஸ்பிளே ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் நமக்கு யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூனிட்ஸ் அப்படிங்கும் போது எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இதுல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய டிஃபால்ட்டா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதாவது மோல் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்ற அதனுடைய யூனிட்டை தான் வந்துட்டு நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லூமினஸ் இன்டென்சிட்டிக்கான யூனிட் என்ன அப்படிங்கிறதும் வந்துட்டு இது ரெண்டுமே நமக்கு டிஃபால்ட்டா கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். ஸோ இதை தாண்டி பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லென்த், மாஸ், டைம், கரண்ட் இன் ஆம்பியர், டெம்பரேச்சர் இன் கெல்வின் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. நமக்கு கொஸ்டின் நான் கேட்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் மெஷர்ட் இன், லைக் அதோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி லூமினஸ் இன்டென்சிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டேலா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதை தாண்டி எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே வந்துட்டு நம்ம லைக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணதுதான். சார்ஜ், வோல்டேஜ், பேசிக்கா ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் வரைக்கும் இதனுடைய யூனிட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். அண்ட் அதே மாதிரி இப்போ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டையும் கம்பேரிசனுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு தேவைப்படும். எந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெஃபர் பண்றோம் இல்லை மெஷர் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்துட்டு. ஸோ அந்த கிளாசிபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். அண்ட் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது வந்துட்டு பிரைமரி ஸ்டாண்டர்ட், நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்டாண்டர்ட் அண்ட் லாஸ்ட் இஸ் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த பிரைமரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இன்டர்நேஷனல் லெவல். ஸோ மெயின்டைனிங் மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவல் ரெஃபரன்ஸ் வந்து பிரைமரி ஸ்டாண்டர்ட். அண்ட் இந்த பிரைமரி ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு சின்ன அளவு திருத்தம் பண்ணது தான் வந்துட்டு செகண்டரி ஸ்டாண்டர்ட். அண்ட் லாஸ்ட் இஸ் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டாப் மோஸ்ட் இருக்கக்கூடியது வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறமா பிரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி அண்ட் லாஸ்ட்ல நமக்கு ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்துட்டு வாட் ஹோல்ட்ஸ் த டாப் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் கேலிபிரேஷன். கேலிபிரேஷன் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அளவு திருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு வெயிங் மிஷின்ல வந்துட்டு நம்ம வெய் பண்றதுக்கு முன்னாடி அது 0 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இன்கேஸ் 0 இல்லாம லைக் 0.2 or 0.4 அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை 0க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த அளவை நம்ம திருத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதோட அளவை வந்து மெஷர் பண்றோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் we call it as calibration. ஸோ எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் எந்த விதமான எரரும் அதுல இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா we go for calibration. நெக்ஸ்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுலயுமே ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல மெஷர்ட் குவான்டிட்டி வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மெதுவா ரொம்ப மைன்யூட்டா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸ்டாட்டிக் அப்படின்னாலே கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். பட் ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸ்ல இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு மைன்யூட் வேரியேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா அக்யூரசி, ப்ரெசிஷன், சென்சிட்டிவிட்டி, லீனியாரிட்டி, ரெசல்யூஷன், ரிப்பீட்டபிலிட்டி, reproducibility, hysteresis, threshold, dead zone இது எல்லாமே வந்துட்டு it is coming under static characteristics. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல first starting with accuracy. Accuracy அப்படிங்கிறது வந்துட்டு it is closeness of the measured value to the true value. அதாவது இப்போ ட்ரூ வேல்யூ நமக்கு 100 அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது it is 99.9. ஸோ இப்போ நமக்கு அது ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால அக்யூரசி இதுல வந்துட்டு அதிகமா இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ட்ரூ வேல்யூக்கு பக்கத்துல இருக்கு, க்ளோஸா இருக்கு அப்படிங்கிறது தான் we call it as accuracy.
அதுவே ப்ரெசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட்ஸ் ஒன்றுத்துக்கு மாற்றி ஒன்று இருக்கிறதுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் வி கால் இட் ஆஸ் ப்ரெசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு 4 செட் ஆஃப் ரீடிங்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 49.8 49.8 49.950 அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸாக ரிப்பீட் ஆயிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹை ப்ரெசிஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் ரீடிங்ஸை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரூ வேல்யூ, ப்ரெசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் ரீடிங்ஸ், எவ்வளோ இது வந்து க்ளோஸாக ரிப்பீட் ஆகுது. க்ளோஸ்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வி கால் இட் ஆஸ் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்பீட்டபிலிட்டி. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் தான் வந்து நமக்கு நிறைய கேட்டிருப்பாங்க இன் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்புட்ல எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து அவுட்புட்ல எவ்வளோ சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோ தான் we call it as sensitivity, del output divided by del input. ஸோ ஒரு லீனியர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா S is equal to del y divided by del x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஹையர் சென்சிட்டிவிட்டியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் இன்புட்ல இருந்துச்சுனாலும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் சைட்ல நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணும். ரொம்ப சென்சிட்டிவ், இப்ப நம்ம கேரக்டரே எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், என்ன யாராவது சும்மா என்ன அப்படின்னு கேட்டா கூட நான் அப்படியே அழுதுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இன்புட்ல ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்தா கூட அவுட்புட்ல நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கிடைக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஹையர் சென்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட் இஸ் லீனியாரிட்டி. லீனியாரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் எப்படி க்ளோஸா இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட் லைன் லைக் இன்புட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவுட்புட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடியது தான் we call it as linearity. ஸோ லீனியாரிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது ஸ்மாலர் டீவியேஷன் வந்து நமக்கு இருக்கும் ஸ்ட்ரைட் லைன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து. அதாவது ஒரு கிராஃப் ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து ஒரு மைன்யூட் வேரியேஷன் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். Next is resolution. Resolution is the smallest change in input that an instrument can detect or distinguish. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம், அதில் அந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேஞ்சை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் we call it as resolution. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மீட்டரோட வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்பிளேயிங் 10.00 அண்ட் இதில் வந்துட்டு 10.1 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா சேஞ்ச் என்ன இருக்க போது 0.1 இருக்கு. அதை நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் வந்து we call it as resolution. எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சேஞ்ச் இருக்கோ அதையும் நம்மளால வந்து டிடெக்ட் பண்ண முடியுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் ரிப்பீட்டபிலிட்டி. ரிப்பீட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சேம் ரிசல்ட், அதாவது ஒரே மெஷர்மெண்ட் கண்டிஷன்ஸ்ல அதை சேம் ரிசல்ட்டை திருப்பியும் என்னால் கொடுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்துட்டு மேக்ஸ்ல சென்டம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நடக்க போற 2-3 எக்ஸாம்ஸ்லயும் அதே சென்டமா வாங்க முடியுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு he or she is having repeatability அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த எபிலிட்டியை தான் we call it as repeatability. Next is reproducibility. Reproducibility அப்படிங்கிறது வந்துட்டு it is used to ability to obtain similar results. இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்றோம். ரிப்பீட்டபிலிட்டிக்கும் ரீப்ரொடியூசபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை வந்து இங்க சொல்றேன். ரிப்பீட்டபிலிட்டியில நம்ம அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணியிருக்கோம். 4 எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ 4 எக்ஸாம்ஸையும் சென்டம் வாங்கியாச்சு, சேம் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இஸ் அவைலபிள். ஆனா ரீப்ரொடியூசபிலிட்டியில ஒரு டைம் சென்டம் வாங்கியாச்சு, அடுத்த டைம் என்ன பண்றேன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் ஹார்டா மாத்துறேன், அப்பயும் சென்டம் வாங்க முடியுது. நான் இன்னுமே கொஞ்சம் டஃபா பண்றேன், அப்பயும் சென்டம் வாங்க முடியுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா மெஷர்மெண்ட் கண்டிஷனை நான் சேஞ்ச் பண்றேன், டஃப்னஸை வந்து அங்கே ஆட் பண்றேன் இல்லையா, அதை தான் நான் வந்து சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்ற கண்டிஷன். அதுலயுமே அதே ரிசல்ட் வாங்குறது தான் வந்துட்டு we called as reproducibility. Next is hysteresis. Hysteresis அப்படிங்கிறது வந்துட்டு it is the difference in output for same input. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது இன்க்ரீசிங்காக இருந்துச்சுனாலும் சரி டிக்ரீசிங்காக இருந்துச்சுனாலும் சரி நமக்கு அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இன் அவுட்புட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு ஹிஸ்டெரிசிஸ். ஸோ இப்போ ஒரு 50 யூனிட்ஸுக்கு நம்ம அவுட்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்க்ரீசிங் அவுட்புட் இருக்கும்போது அவுட்புட் ஃபார் 50 யூனிட்ஸ் வைல் டிக்ரீசிங் இன்புட், அதாவது இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அவுட்புட் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலாக வந்து இருக்காது. ஸோ ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான காமன் காசஸ் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ஃப்ரிக்ஷன், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஹிஸ்டெரிசிஸ். ஸோ இன்புட் சேமா இருக்கு ஆனா டிஃப்ரெண்ட் டிரெக்ஷனை நோக்கி போகுது, எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். நெக்ஸ்ட் இஸ் த்ரெஷோல்ட். த்ரெஷோல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மினிமம் இன்புட் வேல்யூ, ஒரு அதாவது இந்த இன்புட்டை கொடுத்தாதான் அட்லீஸ்ட் இந்த இன்புட் ஆச்சும் கொடுத்தாதான் நமக்கு தேவையான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மினிமம் இன்புட் டு கெட் த ரெஸ்பான்ஸ் ஆர் டு கெட் தி அவுட்புட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷோல்ட்.
நெக்ஸ்ட் இஸ் டெட் ஜோன். டெட் ஜோன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ ரேஞ்ச். இதுல over which a change in input produces no output change. நீங்க இன்புட் என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஆனா அவுட்புட்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. அந்த ரேஞ்ச் ஆஃப் ஜோனை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா we call it as dead zone. So these are the static characteristics. Next dynamic characteristics எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடிய குவான்டிட்டி வந்து இட் சேஞ்சஸ் வித் டைம். ஸோ அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், ஃபிடிலிட்டி, லேக், டைனமிக் எரர், டைம் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே வந்துட்டு இட் கம்ஸ் அண்டர் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு இன்புட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ன உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஸோ நார்மலாக ஒரு இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம், அந்த இன்புட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம், அப்படி சேஞ்ச் பண்ண உடனே அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் ஆகுது அதை தான் நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதாவது நமக்கு இது ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இண்டிகேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபிடிலிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபிடிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எபிலிட்டி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, டு ஃபெய்த்ஃபுல்லி ரீப்ரொடியூஸ் த சேஞ்சஸ் இன் இன்புட் வித்தவுட் டிஸ்டார்ஷன். அதாவது ஒரு இன்புட்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்த திருப்பியும் எந்த விதமான ஒரு டிஸ்டார்ஷனும் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைன் வேவ் நமக்கு இப்படி கிடைக்குது அப்படின்னா இதே சைன் வேவை எந்த சேஞ்சுமே இல்லாம நமக்கு அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் we call it as fidelity. ஸோ ஃபெய்த்ஃபுல் ரீப்ரொடக்ஷன். இதுல வந்து டிஸ்டார்ஷனும் இருக்காது, எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதை தான் வந்து we call it as fidelity. லேக் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் நத்திங் பட் டிலே. பேசிக்கா லேக் அப்படின்னா எவ்வளோ பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் சேஞ்ச் இன் இன்புட் அண்ட் கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நான் இன்புட் கொடுத்துட்டே இருக்கோம், அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம், உடனே சட்டுன்னு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் நேரம் கழிச்சு கிடைக்கும். அந்த கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறது தான் we call it as lag. Finally, time constant. So ஒரு RC சிஸ்டமுக்கு tau is equal to R into C and அதே ஒரு RL சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is L by R. So இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is so important, very very important. ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் டைரெக்டாகவும் வந்து உங்களுக்கு கேட்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு T வேல்யூவை கொடுத்துட்டு அதை பொறுத்துட்டு வாட் இஸ் த சேஞ்ச் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இன்கேஸ் T is equal to tau அப்படிங்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் வந்து it will be around 63.2%. அதுவே 2 டவ்வா இருக்கும்போது it is 86.5. ஸோ 3 டவுக்கு 95, 4 டவுக்கு 98 and 5 டவுக்கு பார்த்தீங்கன்னா 99.3% கிடைக்கும். ஸோ 5 டவுல தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் வந்து ப்ராக்டிக்கலாக ரீச் ஆகும் அப்ராக்சிமேட்லி. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த கண்டிஷன்ல we reach the steady state அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ எரர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் வில் பி பேஸ்ட் ஆன் எரர்ஸ். ஸோ எரர்ஸ்ல பேசிக்கா யூ கேன் கிளாசிஃபை இட் ஆஸ் கிராஸ் எரர், சிஸ்டமேட்டிக் எரர் ஆர் ரேண்டம் எரர். ஸோ கிராஸ் எரர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஹியூமனா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் கிராஸ் எரர். அதாவது ஒரு ரீடிங்கை தப்பா படிக்கிறது, இல்லை ஒரு ரெக்கார்டிங் அதை தப்பா எடுத்துக்கிறது, கரெக்டான ரேஞ்ச் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு இந்த கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ், சிலி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, தட் கம்ஸ் அண்டர் கிராஸ் எரர். ஸோ நம்ம அதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேர்ஃபுல்லா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும், கரெக்டான ரீடிங் வந்து எடுக்கணும், கரெக்டான ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு கிராஸ் எரர். நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் எரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it occurs in a predictable or consistent manner. அதாவது இதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், சொல்ல முடியும். அதுதான் நம்ம சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்றோம். ஸோ டைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா we have instrumental errors, environmental errors and observational errors. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னொன்னா இப்போ பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம், சில நேரத்துல வந்து இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம். அதனால ஏற்படக்கூடிய எரரை தான் வந்து we call it as instrumental error. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஓல்டா இருந்துச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஏஜிங் ஃபேக்டர் நமக்கு வந்துட்டு வேல்யூஸ்ல ஏதாவது ராங் தப்பா இருக்கலாம், கேலிப்ரேஷன் எரர் வந்து இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ்னால அது வந்து அஃபெக்ட் ஆயிருந்திருக்கலாம். அதுவே இப்போ என்விரான்மெண்டல் எரர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், அதாவது டெம்பரேச்சர்னால, ஹியூமிடிட்டினால, அது மூலமா அஃபெக்ட் ஆகுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அப்சர்வேஷனல் எரர்ஸ். நம்ம வந்து இப்போ ஒரு வேல்யூவை மெஷர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா நம்ம தான் வந்து அப்சர்வர். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உட்காந்துட்டு இருக்க அதே பொசிஷன்ல நேரா ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணும்போது யூ வில் கெட் லைக் ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கண்ணுக்கு முன்னாடி டைரக்டா வச்சு மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5.5 அப்படின்னு வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்கு, ஸ்கேல்ல வந்துட்டு அதுக்கு நேரா இருக்கு.
அதுவே நீங்க லெஃப்ட் சைடுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டோ இல்ல ரைட் சைடுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டோ இருந்தீங்க அப்படின்னா அந்த 5.5 அப்படிங்கிறது வந்துட்டு 5.7 மாறலாம், இல்லைன்னா 5.3 மாறலாம். நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வியூ அதுக்கு ஏத்த மாதிரி மாறும்போது அந்த வியூ பாயிண்ட்ல மிஸ்டேக் இருக்கும்போது நமக்கு அதுதான் பேரலக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எரர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம வந்து கரெக்டான அந்த ஃபோக்கஸ் வச்சுட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த பேரலக்ஸ் எரரை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ரேண்டம் எரர். இது வந்து எதனால வருதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ ஏதாவது ஒரு காஸ் இருந்துச்சுன்னா தான் அதை எப்படி வந்து நம்ம மினிமைஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க முடியும். பட் நமக்கு சோர்ஸே தெரியல அப்படிங்கும்போது இதை நம்மளால கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண முடியாது. பட் இட் கேன் பி ரெடியூஸ்டு பை ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆவரேஜிங். ஸோ திரும்ப திரும்ப நம்ம அதை பண்ணி பார்த்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரும்பியும் ரிப்பீட்டடா ஒரு 10 டைம் நான் அதை திருப்பியும் செய்யறேன். ஸோ 10 டைம் செஞ்சுட்டு அதுல இருந்து ஒரு ஆவரேஜா எடுத்துட்டு வேணா நான் அந்த வேல்யூவை சூஸ் பண்ணும்போது மேபி திஸ் ரேண்டம் எரர் கேன் பி மினிமைஸ்ட். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் ஹவ் ஐ செட் இட் ஃபார் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷனுக்கு எப்படி வந்து உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேனோ அதே மாதிரி இந்த அப்சல்யூட் எரர் அண்ட் ரிலேட்டிவ் எரர் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸ்டி அப்படின்னும் மெஷர்டு வேல்யூவை எக்ஸ்எம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்சல்யூட் எரர் வந்துட்டு இட் இஸ் மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ எக்ஸ்எம் மைனஸ் எக்ஸ்டி அப்படின்னு கிடைக்கும். அதுவே ரிலேட்டிவ் எரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா xm minus xt divided by xt. so xt அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் ட்ரூ வேல்யூ. ஸோ நம்ம அப்சல்யூட் எரரை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரூ வேல்யூவை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா we are just dividing it by the ratio. ஸோ அப்போ கால்குலேட் பண்ற எரர் தான் வந்து we call it as relative error. ஸோ பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண இந்த ரிலேட்டிவ் எரர் ஆர் அப்சல்யூட் எரர் வாட் எவர் இட் இஸ் அதுக்கு நம்ம பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா சிம்பிளி ஜஸ்ட் மல்டிப்ளை இட் பை 100. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் எரரும் ட்ரூ வேல்யூவும் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி எரர் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்டா ஃபார்முலா ஓரியன்டா கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. Next is error analysis, that is addition and subtraction. So எந்த கண்டிஷன்ல we will be adding or எந்த இடத்துல வந்துட்டு இந்த multiplication or division வந்துட்டு நம்ம perform பண்ணணும் for calculating the error analysis அப்படிங்கிறது. For example இப்போ z is equal to x plus y அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய absolute error வந்து நம்ம எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா maximum possible condition del z அதாவது இந்த small change அதை தான் நம்ம வந்து del அப்படின்னு represent பண்றோம். It can be del x plus del y. So in case நான் வந்து சப்ட்ராக்ட் பண்றேன் டிஃபரன்ஸா நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கும்போது இட் இஸ் x மைனஸ் ஒய். ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமமா இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் del x மைனஸ் del y. நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் கேன் பி எய்தர் லைக் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைனா எக்ஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த கண்டிஷன்ல இருந்துச்சுனாலும் அந்த இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய ரேஷியோ அதாவது டெல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை பொறுத்து இருக்கக்கூடிய சேஞ்ச் ஸோ டெல் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அண்ட் அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கும் போது டெல் ஒய் டிவைடட் பை ஒய் அப்படிங்கிற வேல்யூவை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா தென் வி கேன் கெட் தி ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ பவருக்கு பார்த்தோம்னா இப்போ x is raised to power n. ஸோ அந்த கண்டிஷன்ல லைக் அந்த n எப்படி நம்ம வந்து முன்னாடி எடுத்துட்டு வருவோம் அதே கண்டிஷன் தான் இங்கேயும். ஸோ del z divided by z will be equal to n into del x divided by x. ஸோ பர்சன்டேஜ் எரர் இந்த zல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் எவ்வளோக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் n டைம்ஸ் த பர்சன்டேஜ் எரர் இன் x. ஸோ இந்த n டைம்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டிக்கலா இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் ஹவ் யூ கால்குலேட் when it is raised to power n. மேபி n வேல்யூல உங்களுக்கு ஏதாவது நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துட்டு சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா p is equal to i squared r. இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நான் அந்த டூ வேல்யூவை ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணிட்டு இப்போ ரெண்டுமே மல்டிப்ளைட் ஃபார்ம்ல இருக்கு. மல்டிப்ளைட் ஃபார்ம்ல இருக்கும்போது இண்டிவிஜுவலா டெல் ஐ பை ஐ அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஐக்கு தனியா கன்சிடர் பண்ணிக்கணும் அண்ட் அதே மாதிரி ஆருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல் ஆர் பை ஆர் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கணும் அண்ட் இங்க ரேஸ் ஆயிருக்க இந்த ஐ ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த பவர் 2 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் முன்னாடி கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ணிக்கணும் பிளஸ் அந்த பவரையும் கன்சிடர் பண்ணிக்கணும்.
ஸோ இதில் மோஸ்ட்டாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். பிகாஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரிசிஷன் பேஸ்டாக கொடுத்துட்டு அக்யூரசியுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் க்ளோஸ்னஸ்னால் என்ன, ரிப்பீட்டபிலிட்டினா என்ன, இல்லை ரிப்பீட்டட் ரீடிங்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுக்கணும். ரிப்பீட்டபிலிட்டியில் நம்ம இன்புட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. reproducibility for different values we will be changing and will be getting the same thing. ஸோ அதுதான் வந்து ரிப்பீட்டபிலிட்டிக்கும் ரீப்ரொடியூசபிலிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஃபிடிலிட்டி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் வாட் இஸ் ஃபிடிலிட்டி, இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுத்துட்டு அதிலிருந்து பிக் அவுட் தி டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்ஸில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த பாயிண்ட் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்சல்யூட் எரர் கான்செப்ட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக இந்த டைம் கான்ஸ்டன்ட் RCக்கு கேட்டிருக்காங்களா இல்லை RLக்கு கேட்டிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டைம் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்டை எப்போ ரீச் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய இன்புட்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் எதுவாக இருந்துச்சுனாலும் சரி அதனுடைய ரேஷியோஸை இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ணிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. So in the first part of measurements and instrumentation. Second part is going to be regarding the measurement of various parameters, starting with measurement of current. So current basically நம்ம எப்படி measure பண்ணுவோம் அப்படின்னா using an ammeter. So ammeter அப்படின்னாலே எப்பவுமே it is connected in series with a load அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா சேம் current தான் வந்துட்டு நமக்கு load வழியா flow ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வேல்யூ தான் நமக்கு அம்மீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் த லோட். அதுவே ஒரு ஐடியல் அம்மீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 0 ohms இருக்கும், விச் மீன்ஸ் இட் காசஸ் நெக்லிஜிபிள் வோல்டேஜ் ட்ராப். ஸோ ஐடியல் அம்மீட்டர் கண்டிஷனில் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி அம்மீட்டர் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் சீரீஸில். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு லோவாக இருக்கு. ஸோ இன்கேஸ் இப்போ இந்த அம்மீட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து 5 amperes வரைக்கும் தான் என்னால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. பட் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் அரௌண்ட் 10 amperes வரைக்கும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் அ செப்பரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதை நான் வந்துட்டு என்ன பண்ணலாம், லைக் இதனுடைய ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையர் கரண்ட் ரேஞ்சை மெஷர் பண்ணுறதுக்கு யூ கேன் கனெக்ட் அ லோ ரெசிஸ்டன்ஸ் ஷண்ட் இன் parallel. ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அம்மீட்டருடைய ரேஞ்சை வந்து நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் பை கனெக்டிங் அ லோ ரெசிஸ்டன்ஸ் in parallel with the meter movement. ஸோ நார்மலாக ஒரு அம்மீட்டர் நம்ம சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை நம்ம பேரலில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். ஸோ நிறைய கரண்ட் மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் வந்து நமக்கு ஏன்னா இப்போ ஷண்ட் அப்படின்னாலே பேரலல் அப்படின்னாலே என்ன அர்த்தம், இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா when it is connected in this way இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த கரண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து டிவைட் ஆகுது. ஸோ எப்போவுமே பேரல் கண்டிஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ராப்ல தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும், ஏன்னா டிவைட் ஆகிடும். ஸோ மீட்டர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் கேரிஸ் ஒன்லி அ ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி டோட்டல் கரண்ட். ஸோ இப்போ IG அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெக்வயர்டாக இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து I அண்ட் RG அப்படிங்கிறது வந்து மீட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா நமக்கு இது மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் IG RG டிவைடட் பை I மைனஸ் IG. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் RS நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா we can get the extended version of ammeter. அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் இந்த அம்மீட்டரை விட இப்போ எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை நான் மெஷர் பண்ணும்போது இன்னொரு அம்மீட்டர் நீ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக you can make use of a small resistance which is added along with the existing one. So this is for measurement of current. So next measurement of voltage எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக voltage மெஷர் பண்ண we use an voltmeter. ஸோ இப்போ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நீங்கள் அப்படியே பேரலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். கரண்ட்டுக்கு அம்மீட்டர், வோல்டேஜுக்கு வோல்ட்மீட்டர். கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல வந்து இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ்
series அப்படின்னு பார்த்தோம். But for voltmeter it is connected in parallel. So இந்த ரெண்டு connections வந்து ரொம்ப ரொம்ப important. And அதே மாதிரி அங்க ideal ammeterல resistance was 0. But ideal voltmeterல resistance is infinite. So இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு negligible amount of current வந்து இங்க நமக்கு வந்து கிடைக்கும். So எப்பவுமே voltmeter அப்படின்னா it is connected in parallel அப்படிங்கறது ஞாபகத்துக்கு இருக்கட்டும். And we will have a high resistance, அதாவது infinite resistance over here. And in case இப்ப அதே மாதிரி like ammeterல வேல்யூவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, அதோடைய ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரெசிஸ்டன்ஸை ஷண்ட்ல ஆட் பண்ணோம். இங்க அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட், ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் வித் த மீட்டர் மூமெண்ட். ஸோ இங்க நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிக்க போறோம். அண்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, இட் இஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படி ஆட் பண்ணக்கூடிய அந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா RS is equal to V by VG minus 1 into RG. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சீரீஸ்ல ஆட் பண்ண போறோம். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ammeter versus voltmeter. ammeterல it measures current, connection சீரீஸ்ல இருக்கும், ideal resistance 0 and range extend பண்ணும்போது shunt connection. அப்படியே ஆப்போசிட் தான் வந்துட்டு voltmeterல இருக்கும். voltmeterல it measures voltage, connection parallelல இருக்கும், ideal resistance infinite இருக்கும் and range extensionக்கு பாத்தீங்க அப்படின்னா we use a series resistance. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகத்துக்கு இருக்கணும். கரண்ட்டுக்கு series and 0 ohms resistance, voltageக்கு parallel and infinite resistance. Next is loading effect. Loading effect அப்படிங்கிறது வந்துட்டு it occurs when the measuring instrument, அதாவது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it changes the circuit being measured. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு நம்ம எதை மெஷர் பண்றோமோ அந்த சர்க்கியூட்டையே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். லோட் பண்ணும்போது அதனால ஏற்படக்கூடிய விளைவு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வோல்ட்மீட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வோல்ட்மீட்டர் வித் ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம், இட் ட்ராஸ் கரண்ட், அதுல இருந்து குறிப்பிட்ட கரண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த மெஷர்ட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வோல்டேஜ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படலாம், அதாவது பிஃபோர் கனெக்டிங் தி மீட்டர். ஸோ இப்போ இந்த லோடிங்கை நம்ம மினிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட் யுவர் லோடிங் கெட்ஸ் அஃபெக்டட், ஐ மீன் மினிமைஸ்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பவர். பவர் இஸ் யூஸ்வலி ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டூ கரண்ட். டிசி சர்க்கியூட்டுக்கு ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டூ கரண்ட் V இன்டூ I. அதுவே ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் VI cos pi. cos piல பை அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அண்ட் பவர் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வாட் மீட்டர். ஸோ வாட் மீட்டர் அப்படிங்கிறதுல நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு எலக்ட்ரோ டைனமோமீட்டர். ஸோ இதில் நமக்கு ஒரு கரண்ட் காயில் இருக்கும், ஒரு ப்ரெஷர் காயில் இருக்கும். கரண்ட் காயில் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் தி லோட். அதுவே ப்ரெஷர் காயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் இன் parallel across the load. ஸோ P4P அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. கரண்ட் காயில் சீரீஸ் அண்ட் ப்ரெஷர் காயில் வந்து இட் இஸ் கனெக்டட் இன் parallel. ஸோ அதில் எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவர் வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். Next is power factor. Power factor is equal to cos pi, that is ratio of real power divided by apparent power. So real power வந்து கிலோவாட் ஆகும், apparent power kVA தான் நம்ம யூஸ்வலாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். So you can express in that way also. இந்த power factor இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு கைண்ட் ஆஃப் ரிப்பிட்டேஷன் இருக்கும் உங்களுக்கு சர்க்கியூட்ஸுக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்துக்கும். ஏன்னா அங்கேயும் நம்ம வந்து பவர், பவர் ஃபேக்டர், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர் இது எல்லாமே வந்து பார்த்துருப்போம். அண்ட் பவர் ஃபேக்டருடைய கண்டிஷனும் எப்படி இருக்கும்னு பார்த்துருப்போம். யூனிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் லோடாக இருக்கும். லீடிங்க்கு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் அண்ட் லாகிங்க்கு வந்து இண்டக்டிவ் லோட் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்போம். சேம் கான்செப்ட். அண்ட் ஏசி சர்க்கியூட்ஸுக்கு பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ரியல் பவர் தனியாக, ரியாக்டிவ் பவர் தனியாக, அப்பேரண்ட் பவர் தனியாக பார்த்துருப்போம். ரியல் பவர் இஸ் VI cos pi, யூனிட் வந்து வாட்டாக இருக்கும். ரியாக்டிவ் பவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அங்கேயுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் VAR அப்படின்னு, தட் ரெப்ரசன்ஸ் ரியாக்டிவ் பவர் யூனிட். அண்ட் ஃபார் அப்பேரண்ட் பவர் இட் இஸ் VA. ஸோ ஒரு பவர் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா S square is equal to P square plus Q square. ஸோ P வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரியல் பவர் மெஷர்ட் இன் வாட் W. And Q அப்படிங்கிறது apparent power in VAR and S represents the apparent power which is VA. ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸுக்கு. இதுவே ஒரு 3 ஃபேஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பேலன்ஸ்டு 3 ஃபேஸ் சிஸ்டமுக்கு அகெயின் ஆக்டிவ் பவர் என்ன, ரியாக்டிவ் பவர் என்ன, அப்பேரண்ட் பவர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்பெல்லாம் 3 ஃபேஸ் இருக்கும் அப்போல்லாம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். அதாவது இந்த √3 parameters வரும், லோட் கரண்ட் ஒரு லைன் கரண்ட் ஒரு லைன் வோல்டேஜ் அப்படின்னு பேசிக்காக அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். So active power க்கு it is √3 line voltage, line current into cos pi. அதுவே ஒரு சின்ன வேரியேஷன் sin pi ரீப்ளேஸ் பண்ணோம்னா reactive power கிடைக்கும். And for S it is √3 of line current into line voltage.
Next is measurement of energy. Energy measure பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா it is always done using an energy meter or watt hour meter. So இந்த point வந்து ரொம்ப ரொம்ப important. Like ஒரு unit of electrical energy வந்து it is 1 kilowatt hour அப்படின்னா which is basically product of power into time. ஸோ இந்த எனர்ஜி மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் டைப்பாக இருக்கக்கூடிய எனர்ஜி மீட்டரில் வந்துட்டு இட் யூசஸ் த சேம் இண்டக்ஷன் டைப் மெக்கானிசம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு சீரிஸ் மேக்னெட் ஷண்ட் மேக்னெட் எல்லாமே இருக்கும் பிரேக்கிங் மேக்னெட்ல இருந்து. ஸோ அந்த காம்பனன்ஸ் என்ன அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் கெட் டு நோ லைக் பேசிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி நான் வந்து என்னென்ன பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறனோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றது அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. ஸோ அலுமினியம் டிஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரொட்டேட்ஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது வந்துட்டு எது வந்துட்டு இந்த ஸ்பீட் ஆஃப் த டிஸ்கை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான் இட்ஸ் த பிரேக்கிங் டார்க். நெக்ஸ்ட் இஸ் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஒரு பாயிண்டர் அண்ட் ஸ்கேலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அதை தான் வந்து வி கால் இட் அஸ் பேசிக்கலி இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய டார்க் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்டிங் டார்க், கண்ட்ரோலிங் டார்க் அண்ட் டேம்பிங் டார்க் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் டிஃப்ளெக்டிங் டார்க். இது வந்துட்டு ஒரு பாயிண்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு ஸ்கேல் இந்த மாதிரி இருக்கு அண்ட் இங்கே வந்து ஒரு நீடில் இருக்கு. அந்த நீடில் இருந்து நமக்கு இங்கே வந்து பாயிண்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பாயிண்டர். அண்ட் இந்த பாயிண்டர் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் இட். ஸோ இட் மூவ்ஸ் த பாயிண்டர் ஃப்ரம் 0 டுவர்ட்ஸ் தி மெஷர்டு வேல்யூ. இது எல்லாமே நம்மளுடைய மெஷர்டு வேல்யூ. இங்கே தான் வந்து நமக்கு ஒரு ரீடிங் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதில் பொறுத்து இருக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ளெக்டிங், மூவ் ஆகுது இங்கேயும் அங்கேயும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டிஃப்ளெக்டிங் டார்க். அண்ட் கண்ட்ரோலிங் டார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் அப்போசஸ் தி டிஃப்ளெக்டிங் டார்க் அண்ட் எஸ்டாப்ளிஷஸ் தி ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் பொசிஷன். ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்னு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நான் இப்போ வந்து ஒரே ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே நான் மூவ் பண்ணுறேன். இதை அப்போஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு டார்க்கும் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே அப்போஸ் பண்ணி எனக்கு இந்த பாயிண்டோட ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா so this point will give you the exact reading of the pointer. so இதுல வந்துட்டு spring control or gravity control அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. பட் டைப்ஸ் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். லைக் என்ன மெக்கானிசம்ல இது ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். Next is damping torque. So it prevents the pointer from oscillating around the final position. So இப்போ இந்த பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாயிண்டர் வந்து ரீச் ஆகுது. ஸோ இங்கே இப்படி இங்கே கொஞ்சம் கொஞ்சம் சில நேரத்துலலாம் நம்ம லேபோரட்டரிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த பாயிண்டர் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can go for the damping torque option. So it allows the pointer to reach its final reading quickly. இமீடியட்டாக அங்கே இங்கேன்னு இப்படி ஆட்டம் போட்டுகிட்டே இருக்காமல் ஒரே பாயிண்ட்டில் நமக்கு கிளியராக கிடைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா we can use this concept. ஸோ இதில் ஃபர்தர் டைப்ஸாக பார்த்தோம்னா ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன், எடி கரண்ட் டேம்பிங் இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ டேம்பிங் பேசிக்காக நமக்கு என்ன பண்ணுது, ஆசிலேஷனை ஸ்டாப் பண்ணுது. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய பேசிக் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் பிஎம்எம்சி, அதாவது பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் இல்லைனா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரோ டைனமோமீட்டர், ஸோ இண்டக்ஷன் டைப். ஸோ அதை ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட், பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில். ஸோ இது மெயினாக நம்ம டிசி மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல் கரண்ட் கேரியிங் காயில். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் ஆன் த பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயன் தட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஓவர் தேர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர்ட் ஆஃப் கரண்ட். ஸோ ஸ்கொயர்டாக இருக்கும்போது நமக்கு ஸ்கேல் எப்படி இருக்கும்னு பாருங்கள், இட் இஸ் நான் யூனிஃபார்ம். ஸோ நமக்கு மூவிங் அயன் வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் போத் ஏசி அண்ட் டிசி. அண்ட் ஸ்கேல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இட் இஸ் நான் யூனிஃபார்ம். ஸோ இந்த பிஎம்எம்சியும் எம்ஐயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா ஒன்று வந்து டிசிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று நம்ம ஏசிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பிஎம்எம்சி இஸ் யூனிஃபார்ம், எம்ஐ இஸ் நான் யூனிஃபார்ம். அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. இங்கே வந்து இட் இஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் ஐ. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோ டைனமோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இட் யூசஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ரெண்டுமே, அதாவது நமக்கு இங்கே ஒரு ஃபிக்ஸட் காயிலும் இருக்கும், மூவிங் காயிலும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துல ஒரு ஃபீல்டு வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ரெண்டு ஃபீல்டுமே இன்ட்ராக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பேசிக்காக ஆப்ரேட் ஆகும். அகெயின் இட் கேன் பி யூஸ் ஃபார் போத் ஏசி அண்ட் டிசி. அண்ட் இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வாட் மீட்டர். இட் கேன் மெஷர் த ட்ரூ பவர் இன் ஏசி சர்க்யூட்ஸ்.
Next is induction type instrument. Induction type அப்படினாலே definitely it works on the principle of electromagnetic induction அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். And இங்க வந்து induction அப்படினாலே கண்டிப்பா நமக்கு இங்க வந்து AC சப்ளையும் ஒன்று தேவை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். So it cannot operate directly on pure DC. ஏன்னா induction அப்படினாலே நமக்கு அங்க changing magnetic flux வந்து தேவைப்படும். அதை தான் நான் உங்களுக்கு இப்பயுமே சொல்லியிருந்தேன். So definitely induction அப்படினா we need an AC supply over here. ஸோ இப்போ இந்த டார்க்கில் பிஎம்எம்சியில் மூவிங் அயனில் எலக்ட்ரோடைனமோமீட்டர் எப்படி இருக்குது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக இல்லை கரண்ட் ஸ்கொயர்டு வேல்யூவாக இருக்கா டார்க் வேல்யூ அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அம்மீட்டரில் ஐடியல் அம்மீட்டர் கான்செப்ட் என்ன, வோல்ட் மீட்டர் கான்செப்ட் என்ன, அண்ட் பவர் ஃபேக்டர் கான்செப்ட், பிஎம்எம்சி அண்ட் எம்ஐக்கான கம்பேரிசன் லைக் விச் இஸ் யூனிஃபார்ம் விச் இஸ் நான் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். And அதை பேஸ் பண்ண சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் லைக் ஹிண்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வித்தவுட் ஆப்ஷன்ஸ் ஐ ஹவ் given you the direct answer. ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க் எப்படி இருக்கு, வாட் மீட்டர் என்ன பண்ணுது, பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும், லைக் ஃபார் ஈச் பாயிண்ட் ஆஃப் டாபிக் ஐ ஹவ் given. அண்ட் கம்ப்ளீட்டாக இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்மரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் டாபிக்ஸுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். Next is resistance, inductance, capacitance, frequency and bridge measurements. So first நம்ம பார்க்க போறது resistance measurement. Resistance usually வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ammeter, voltmeter யூஸ் பண்ணலாம். Wheatstone bridgeல இருந்து Kelvin double bridge, ohm meter பேசிக்கா இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். First is ammeter, voltmeter method. ஸோ பேசிக்கா ஓம்ஸ்லா படி V is equal to IR அப்படின்னா R is equal to V by I அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So it measures the voltage across the resistance and current through it. So அப்ப R is equal to V by I அப்படின்னு கிடைக்கும். இதுல just நமக்கு voltage and current தெரிஞ்சது அப்படின்னா we can calculate the value of resistance. It is a simplest method. ஆனா measurement வந்து பாத்தீங்க அப்படின்னா it is affected by the loading effect. நம்ம load extra add பண்ணும்போது அதனால நமக்கு வந்துட்டு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான chances இருக்கு. Next is Wheatstone bridge. ஒரு மீடியம் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே அக்யூரேட் மெஷர்மெண்ட் அப்படின்னா தட் இஸ் Wheatstone bridge. ஸோ இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் நல் டிடெக்ஷன் ஆர் பேலன்ஸ் கண்டிஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் பிஹைண்ட் Wheatstone bridge? இட் இஸ் த நல் டிடெக்ஷன் கண்டிஷன், இல்லைனா சில நேரத்தில் இதை நல் பேலன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே டிவைடட் ஃபார்ம்ல இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. டிடெக்ஷனுக்கு பதிலாக இன்னொரு நேமாக வந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. So this is the basic principle behind the Wheatstone bridge. Balance condition ல என்ன வேல்யூ இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கணும். P by Q is equal to R by S or PS is equal to QR அப்படின்றதும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரிட்ஜஸை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பிரிட்ஜ் வந்து என்ன மெஷர் பண்ணி கொடுக்குது that you have to know. நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பேலன்ஸ் கண்டிஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஆப்போசிட் ஆர்ம்ஸ் வில் பி ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஆப்போசிட் ஆர்ம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 4 வேல்யூஸ் இங்கே இருக்கு, 4 பிரிட்ஜஸ் இருக்கு, 1 2 and 3 and 4. ஸோ இது 4 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்றோம் இந்த மாதிரி. ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டு இதுல இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்போசிட் இதுவும் இதனுடைய ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு தி அதர் 2 கான்செப்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பிரிட்ஜ் கண்டிஷன். ஸோ பேலன்ஸ்டு கண்டிஷன்ல கேல்வனோமீட்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே பேலன்ஸ் கண்டிஷன்ல கேல்வனோமீட்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் வந்து இட் இஸ் 0. ஸோ இட் இண்டிகேட்ஸ் நல். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா Wheatstone bridgeல வி மெஷர் மீடியம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இட் இஸ் அ நல் மெத்தட். ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் Kelvin double bridge. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃபார் மெஷரிங் மீடியம் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் மெஷரிங் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட் மினிமைசஸ் தி எஃபெக்ட் ஆஃப் லீட் ரெசிஸ்டன்ஸ் and contact resistance. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா Kelvin bridge எதுக்காக அப்படின்னா டு மெஷர் தி லோ ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். இப்போ லோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can use Kelvin double bridge. மீடியம் ரெசிஸ்டன்ஸுக்கு Wheatstone bridge அண்ட் அதுவே ஹை ரெசிஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா we can go for Megger or insulation resistant tester. ஸோ அந்த நேம்ஸ் இது கெல்வின்க்கும் Wheatstone தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மெஷர் பண்றோம், என்ன வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம் அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். Next is for inductance measurement. So inductance can be measured using AC bridges. So இதுலயுமே அதே மாதிரி தான் என்னென்ன பிரிட்ஜ் வந்துட்டு என்ன இண்டக்டர் வேல்யூவை மெஷர் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இஸ் மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியம் குவாலிட்டி இண்டக்டர்ஸை மெஷர் பண்றதுக்கு we use for Maxwell bridge. Hayes bridge வந்து பாத்தீங்கன்னா for high Q coils.
நெக்ஸ்ட் ஆண்டர்சன் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் இண்டக்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா we can go for ஆண்டர்சன் பிரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ரிவைஸ் பண்ணும்போது அந்த பிரிட்ஜுக்கு நேமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். லைக் வாட் பிரிட்ஜ் மெஷர்ஸ் வாட் அப்படின்னு இல்லை அப்படின்னா டு மெஷர் தி ஹை கியூ ஃபேக்டர் இண்டக்டர்ஸ் வாட் பிரிட்ஜ் கேன் பி யூஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் குவாலிட்டி ஃபேக்டர் ஆஃப் காயில். பொதுவாக குவாலிட்டி ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் XL by R. இது எல்லாமே அகைன் நீங்கள் சர்க்யூட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஓவர்லாப்பிங் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கேன். பிகாஸ் அப்படி பண்ணும்போது யூ கேன் லைக் ஓகே அங்கே படித்தா இங்கேயும் நம்ம வந்து படிச்சுக்கலாம், புதுசாக நம்ம வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மினிமைஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் அதே மாதிரி அங்கே பவர் ஃபேக்டர் எல்லாமே ரிப்பீட்டடாக பார்த்துருப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா XL வேல்யூ இஸ் ஒமேகா L, அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் கேன் பி ஒமேகா L by R அப்படின்னு கூட நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஹை கியூ வேல்யூ இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் கம்பேர்ட் வித் தி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த வேல்யூ ஆஃப் அன்னோன் இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இது மெயினாக பார்த்தீங்கன்னா மீடியம் கியூ காயில்ஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர் இருக்கும் அண்ட் ரெசிஸ்டர் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் ஃபார் மீடியம் கியூ காயில், அது நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஹேஸ் பிரிட்ஜும் அப்படிதான் பார்த்தோம் ஃபார் ஹை கியூ இண்டக்டர்ஸ் அப்படின்னு. ஹேஸ் பிரிட்ஜ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் பிரிட்ஜில் இருந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணது தான் வந்துட்டு ஹேஸ் பிரிட்ஜாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆண்டர்சன் பிரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் ஃபார் அக்யூரேட் மெஷர்மெண்ட். எக்ஸாக்டாக எனக்கு வேல்யூ வேணும் அப்படிங்கும்போது யூ கேன் கோ ஃபார் ஆண்டர்சன் பிரிட்ஜ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர் வந்து இருக்கு. ஆனால் இது என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல் பிரிட்ஜை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் அக்யூரேட் வேல்யூ நமக்கு வேணும் அப்படிங்கும்போது யூ கேன் யூஸ் ஆண்டர்சன். ஸோ A ஃபார் A இந்த மாதிரி ஷார்ட் பற்றி ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஆண்டர்சன் அப்படின்னாலே அக்யூரேட் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு இருக்கட்டும். Next is for measurement of capacitance. Again, இந்த capacitance measure பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா we can go for capacitance bridge, de-Sauté bridge or sharing bridge. இந்த sharing bridge concept ரொம்ப important. So de-Sauté bridge பார்த்தீங்கன்னா it is used to compare two nearly lossless capacitors. ரெண்டு லாஸே இல்லாத கெப்பாசிட்டர்ஸை மெஷர் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் பிரிட்ஜ். ஸோ பேலன்ஸ் கண்டிஷன்ல இந்த ரேஷியோ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும். ஆனால் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கம்பேரிங் கெப்பாசிட்டர்ஸ் இன்கேஸ் இங்கே வந்து லாஸ்லெஸ் அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டோம். விச் மீன்ஸ் லாஸாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸுக்கு திஸ் இஸ் நாட் மச் சூட்டபிள். ஸோ de-Sauté அப்படிங்கும்போது இட் இஸ் யூஸ்டு ஃபார் கம்பேரிசன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் அந்த ரேஷியோக்காக. ஷேரிங் பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம ஒரு கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ணலாம், டயலெக்ட்ரிக் லாஸ் மெஷர் பண்ணலாம், டிசிபேஷன் ஃபேக்டரை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் இன்சுலேஷன் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் மெஷர்மெண்ட் ஆல்சோ. ஸோ ஷேரிங் அப்படிங்கும்போது இட் இஸ் ஃபார் போத் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் டயலெக்ட்ரிக் லாஸ், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிசிபேஷன் ஃபேக்டர் இஸ் tan delta. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டெல்டா அப்படிங்கிறது தான் கால் இட் அஸ் டயலெக்ட்ரிக் லாஸ். ஸோ ஒரு லோ லாஸ் கெப்பாசிட்டருக்கு இந்த tan delta அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஷேரிங் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் tan delta அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு யூ கேன் டேரக்ட்லி யூஸ் ஃப்ரீக்வன்சி மீட்டர் இல்லைன்னா ரெசோனன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி மீட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி அண்ட் டைமுக்கு இருக்கிற ரிலேஷன் என்ன, F is equal to 1/T. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீக்வன்சி கவுண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சைக்கிள்ஸ் ஆர் பல்சஸ் ஒரு கொடுத்துருக்க டைம்குள்ளே இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். அது மூலமாக ஃப்ரீக்வன்சியை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி கவுண்டர். ஸோ நம்பர் ஆஃப் பல்சஸ் எவ்வளோ இருக்கு, அந்த கொடுத்துருக்க டைம் கேட் டைம் எவ்வளோ இருக்கு, n divided by Tg, that gives the value for what is frequency. இப்போ ஒரு 1000 பல்சஸ் இருக்கு, ஒரு செகண்ட்ல 1000 பல்சஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு செகண்டா நமக்கு வந்து இங்க இருக்குது. ஒரு செகண்ட்குள்ளர பல்சஸ் வந்து நமக்கு ஒரு 1000 பல்சஸ் அப்படிங்கும்போது யூ ஹேவ் சோ மெனி பல்சஸ் ஓவர் ஹியர். ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த டைம்குள்ளர இங்க எவ்வளோ பல்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு we call it as frequency. Next is bridge measurements. So
ஸோ பிரிட்ஜ் அப்படின்னா டோட்டலாக நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will have 4 arms. நான் முதலே உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருந்தேன். ஸோ அந்த அன்னோன் குவான்டிட்டியை, அதாவது அந்த 4 ஆர்ம்ஸில் எது வந்து நமக்கு தெரியாதோ அதை தான் அன்னோன் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் கண்டிஷன் ஆர் நல் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறோம். பேலன்ஸ் தான் இருக்கும்போது எப்போவுமே டிடெக்டர் கரண்ட், அதாவது நம்ம ஒரு கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் நமக்கு ஜீரோவாக இருக்கும். தட் இஸ் டிடெக்டர் கரண்ட். ஸோ இப்படி பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி நல் கண்டிஷன். அதனால தான் ஸோ பிரிட்ஜ், பேலன்ஸ், நல் கண்டிஷன். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன பிரிட்ஜஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் நான் ஒரு சம்மரியாக கொடுத்துட்றேன். வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் மீடியம் ரெசிஸ்டன்ஸ், கெல்வின் பிரிட்ஜில் லோ ரெசிஸ்டன்ஸ், மேக்ஸ்வெல் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மீடியம் கியூ இண்டக்டன்ஸ், அதுவே ஹேஸ் பிரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை கியூ. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். M for M, H for H, A for A அந்த மாதிரி தான் வந்து ரிலேட் பண்ணியே இருக்கும். ஆண்டர்சனில் அக்யூரேட் மெஷர்மெண்ட்டுக்கு. டி சாட்டே பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு கம்பேர் த லாஸ்லெஸ் கெப்பாசிட்டர்ஸ். ஷேரிங் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மெஷர்ஸ் போத் கெப்பாசிட்டர் அண்ட் டயஎலக்ட்ரிக் லாஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜ் கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ கம்பேரிசன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கொடுத்துருக்கேன். லைக் என்ன மெஷர்மெண்ட் நம்ம வந்து பண்ணுறோம் அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் லைக் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் திருப்பியுமே வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பேன். வாட் மெஷர்ஸ் வாட் அப்படின்னு. நெக்ஸ்ட் இஸ் நல் மெத்தட். நல் மெத்தட் அப்படிங்கிறது வந்துட்டு டிடெக்டர் ரீடிங் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கும். நம்ம இன்டர்மீடியட்ல யூஸ் பண்ணக்கூடிய கேல்வனோமீட்டர் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்க கண்டிஷனில் தான் ஒரு 4 ஆர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று அன்னோனாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி, பிரிட்ஜ் கண்டிஷன்ஸ் அண்ட் இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டாபிக்ஸ் எல்லாமே. ஜஸ்ட் தட் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் அதுதான் சொல்லியிருந்தேன், ஏதாவது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா L for Kelvin, we have L over here. அண்ட் அதே மாதிரி M for M, medium, Maxwell, high, Hay, accurate, Anderson. ஸோ இது நீங்கள் இன்னுமே லைக் ஈஸியாக கூட நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். லைக் மீடியம் மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக படிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஹைக்யூ இருக்கக்கூடிய ஹேக்கு வந்து நிறைய ஹைக்யூ இருக்கு. ஹீ இஸ் காட் அ குட் ஐக்யூ அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஐக்யூ அப்படின்னா அது ஹைக்யூ அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அண்ட் ஆண்டர்சன் சொன்னால் அந்த விஷயம் தப்பவே தப்பாது. ஸோ இட் இஸ் அக்யூரேட் ஆண்டர்சன் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ நாட் ஃபர்கெட் தி ஆக்சுவல் வேல்யூ. பிகாஸ் சில நேரத்தில் அந்த மீடியமா, ஹையா, லோவா இப்படின்றதுல தான் நம்ம வந்து நிறைய பாயிண்ட்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், மச் ரிப்பீட்டட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் செட் ஆஃப் டாபிக்ஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் தனித்துவம் கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதில் நமக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் சிடி, பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பிடி. கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் மெஷர்ஸ் லார்ஜ் ஏசி கரண்ட்ஸ். ஸோ எப்படின்னா பை ப்ரொடியூசிங் அ ஸ்மாலர் ப்ரொபோர்ஷனல் கரண்ட் டு இட்ஸ் செகண்டரி. ஸோ ஒரு சின்ன கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பெரிய வேல்யூவை அதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படின்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கான்செப்டே தான். ஒரு சின்ன வேல்யூ ஆஃப் கரண்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம அந்த பெரிய லார்ஜ் ஏசி கரண்ட்டை வந்து மெஷர் பண்ற கான்செப்ட் தான் வந்துட்டு இட் இஸ் சிடி. ஸோ பிரைமரி கரண்ட் 1000 ஆம்பியர்ஸா இருக்கலாம். செகண்டரி கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஆம்பியர்ஸா இருந்துச்சுன்னா இந்த 5A செகண்டரி கரண்ட் வந்துட்டு இட் கேன் பி சேஃப்லி அப்ளைடு டு அம்மீட்டர். ஸோ அப்போ என்னால் ஈஸியாக அதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் வித் தி பவர் சர்க்யூட் அண்ட் செகண்டரி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு தி அம்மீட்டர் ஆர் ரிலேயர். அதாவது 1000 ஆம்பியர்ஸ் அப்படிங்கும் போது டைரக்டா என்னால் அது வந்து மெஷர் பண்ண முடியாது, நான் ஒரு அம்மீட்டரை யூஸ் பண்ணி. ஸோ ஃபார் தட் யூ கேன் மேக் சம் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் அது பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மீட்டரை யூஸ் பண்ணி நம்மளால மெஷர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிடி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு இருந்துச்சுனாலே டெஃபினட்டா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ ஒரு பெரிய பிரைமரி கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் ஃப்ளக்ஸ் இன் தி கோர். இது என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டரி வைண்டிங்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரண்ட்டை நமக்கு வந்து இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைமரி கரண்ட் பை செகண்டரி கரண்ட். அண்ட் அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் நியூமரிக்கலாக இல்லைனாலும் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இதுல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெவர் ஓப்பன் சர்க்யூட் த செகண்டரி ஆஃப் எனர்ஜைஸ்டு சிடி. இந்த பாயிண்ட்டையும் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இட் இஸ் ஆஸ்ட் ஒன்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ ஏன் நம்ம வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணக்கூடாது செகண்டரி போர்ஷனை அப்படின்னா, ஓப்பன் பண்ணும்போது செகண்டரி கரண்ட் நமக்கு 0 ஆயிரும். ஸோ அந்த கண்டிஷன்ல ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் இன்சுலேஷன் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் வை வி ஷுட் நெவர் ஓப்பன் சர்க்யூட் த செகண்டரி ஆஃப் த பர்டிகுலர் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த பாயிண்ட் நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்த மாதிரி அடுத்து பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் மெஷர்ஸ் தி ஹை ஏசி வோல்டேஜ். அதே மாதிரி தான் அங்கே கரண்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அப்படியே தான் நம்ம இங்கே வோல்டேஜுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கனெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ பிரைமரியை வந்துட்டு இட் இஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் தி ஹை வோல்டேஜ் சர்க்யூட். அண்ட் செகண்டரியை நம்ம எது கூட கனெக்ட் பண்ண போகிறோம், வோல்ட் மீட்டர் கூட, இல்லைன்னா ஒரு ரிலே கூட, இல்லை நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது கூட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதனுடைய ரேஷியோ பிரைமரி வோல்டேஜ் பை செகண்டரி வோல்டேஜ். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, சிடி வந்து ஹை கரண்ட்டை மெஷர் பண்ணுது, பிடி ஹை வோல்டேஜ். சீரிஸா இருக்கா இல்லை பேரலல்ல இருக்கா, அண்ட் எப்போ வந்து நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரானிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய இருக்கு. அதாவது ஒரு வேல்யூவை ஒரு சர்க்கியூட்ல ஒரு பராமீட்டரை மெஷர் பண்ணி நமக்கு அதை வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹேவ் டிஜிட்டல் மல்டிமீட்டர், வோல்ட் மீட்டர், ட்ரூ ஆர்எம்எஸ், ஃப்ரீக்வன்சி கவுண்டர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதில் பேசிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு டிஸ்பிளே வந்து இங்கே கிடைக்குது, அக்யூரசி இருக்கும், பவர் கன்சப்ஷன் வந்து நிறைய இடத்துல நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதை ஒன் பை ஒன் இப்போ என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஸோ டிஜிட்டல் மல்டிமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம நிறைய குவான்டிட்டிஸ் இதில் மெஷர் பண்ண முடியும். லைக் வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி என்ன வேணால் மெஷர் பண்ண முடியும். ஸோ லெபார்டரியிலலாம் நம்ம இந்த ஒரு குட்டி பாக்ஸ் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு எல்லோ கலரில். அதுதான் வந்துட்டு மல்டிமீட்டர். ஸோ விர்ச்சுவலாக நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் அது வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம், லைக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும். பட் உடனே வந்து கேட்காதீங்க, மேம் லேப்ல நான் அதெல்லாம் பெருசாக நான் டச் பண்ண கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருப்பாங்க கண்டிப்பாக. being a faculty, I have seen that also. பட் அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். இன்புட்டில் இருந்து சிக்னல் கண்டிஷனிங், லைக் இன்கேஸ் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணணும், இல்லை அட்டனுவேட் பண்ணணும், இல்லை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து செகண்ட் ஃபேஸில் நடக்கும். அதுக்கப்புறமா இருக்க ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனலாக் சிக்னலாக இருக்கும். பட் டிஜிட்டல் மல்டிமீட்டர் அப்படிங்கும் போது நமக்கு சிக்னல் டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால we are giving it to an ADC. அண்ட் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு டிஜிட்டல் இங்க சிக்னல் அவுட்புட்ல கிடைச்சிருச்சு. அந்த டிஜிட்டல் சிக்னலை நம்ம இங்க வந்து ப்ராசஸ் பண்றோம். லைக் ஃபர்தர் ஆம்பிளிஃபிகேஷன், இல்லை ஏதாவது நம்ம அதில் ஃபில்டர் பண்ணணும், ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிட்டு, அண்ட் ஃபைனலி we can make a display. ஸோ இட் மெஷர், சிக்னல் கண்டிஷனிங் நடக்குது, ஏடிசி ப்ராசஸ் பண்ணிட்டு டிஸ்பிளேல நமக்கு அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அக்யூரசி இதில் அதிகமாக இருக்கும், பேரலக்ஸ் எரர் இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் அவுட்புட்டாவே வந்து இங்கே கிடைச்சிருச்சு. ரெசல்யூஷன் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டர். அதாவது ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது ரூட் மீன் ஸ்கொயர். ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ ரெப்ரசன்ஸ் தி எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் அன் ஏசி குவான்டிட்டி. இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு சைனசாய்டல் வோல்டேஜுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூஸ் Vm/√2 அண்ட் சைனசாய்டல் கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா Im/√2. இதில் Vm, Im அப்படிங்கிறது பீக் வோல்டேஜ், பீக் கரண்ட். அகெயின் இதையுமே நம்ம எங்கே பார்த்துருக்கோம், சர்க்யூட்ஸில் எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக பார்த்துருக்கோம். ட்ரூ ஆர்எம்எஸ் வேல்யூ ஏசி ஃபண்டமெண்டல்ஸில் எல்லாமே இது வந்து ரிப்பீட்டடாக இருந்திருக்கும். ஸோ அதனால இது புதுசாக படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் படிக்காதீங்க. ஸோ ஆர்எம்எஸ் மீட்டர் எதுக்காக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய இடத்துல இந்த ஆர்எம்எஸ் வேல்யூஸை நம்ம வந்து ஏசி வேவ் ஃபார்ம்ஸுக்கு எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரூ ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அக்யூரேட் ஆர்எம்எஸ் ஃபார் லைக் டிஸ்டார்டடாக நமக்கு ஒரு வேவ் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுலேயுமே நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டர் வந்து தேவைப்படும். ஸோ ஆவரேஜ் ரெஸ்பாண்டிங்க்கும் இந்த ட்ரூ ஆர்எம்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆவரேஜ் ரெஸ்பாண்டிங் மீட்டர் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் அளவு திருத்தம் நம்ம பண்ணிட்டு அதுல இருந்து ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம வந்து எடுக்க போறோம். அண்ட் ஒரு நான் சைனசாய்டல், அதாவது சைன் வேவ் இல்லாம ஒரு ஸ்கொயர் வேவ், ஒரு ட்ரையாங்குலர் வேவ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆர்எம்எஸ் ரீடிங்ஸ் வந்து தப்பா இருக்கும். அதுவே ஒரு ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். டிஸ்டார்டட் வேவா இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து ட்ரூ ஆர்எம்எஸ் வந்து நம்மளால ப்ரிஃபர் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் ஸ்பெக்ட்ரம் அனலைசர். ஸ்பெக்ட்ரம் அனலைசர்ல ஒரு சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ ஆம்ப்ளிடியூட் வர்சஸ் டைமுக்கு பதிலாக ஆம்ப்ளிடியூட் வர்சஸ் ஃப்ரீக்வன்சியா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு நீங்க பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுல ஹார்மோனிக்ஸ் இருக்கா, நாய்ஸ் இருக்கா, பேண்ட்வித் எவ்வளோ இருக்கு அப்படின்னு இன்னும் பல விஷயத்த நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வி கோ ஃபார் ஸ்பெக்ட்ரம் அனலைசர். யூஸ்வலா நம்ம ஆம்ப்ளிடியூட் வர்சஸ் டைம், அந்த டைம்குள்ள அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து எங்க இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். பட் when it is plotted over frequency, எவ்வளோ சைக்கிள்ஸ் இருக்கு, ஹார்மோனிக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா, இல்ல அதுல இருக்கக்கூடிய நாய்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல பேண்ட்வித் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கு, எல்லாமே நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆசிலோஸ்கோப்பையும் ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸையும் கம்பேர் பண்ணலாம். ஆசிலோஸ்கோப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆம்ப்ளிடியூட் வர்சஸ் டைமா இருக்கும், ஒரு கிராஃப் கிடைக்கும். ஸ்பெக்ட்ரம் அனலைசர்ல ஆம்ப்ளிடியூட் வர்சஸ் ஃப்ரீக்வன்சியா வந்து நமக்கு இருக்கும். அதுதான் பேசிக்கா ஒரு ஆசிலோஸ்கோப்புக்கும் ஸ்பெக்ட்ரம் அனலைசருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். Now let's see about what is a power quality analyzer. So it monitors the electrical supply quality. So இதை யூஸ் பண்ணி again all the parameters like voltage, current, frequency, power factor வந்து எல்லாமே நம்மளால வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ ஹார்மோனிக்ஸ் இந்த பேசிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்க வந்து ஒரு சைன் வேவ் இருக்கு. திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து இப்படி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது வந்துட்டு வி கால் இட் அஸ் செகண்ட் ஹார்மோனிக் அண்ட் தேர்ட் ஹார்மோனிக். ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல், இதை பொறுத்து நமக்கு மீதி இருக்கிறது எல்லாமே ரிப்பிட்டேஷன்ஸா இருக்கும் குறிப்பிட்டிருக்க டைம்ல. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்ல ரிப்பீட் ஆகுற இதை தான் வந்து வி கால் இட் அஸ் ஹார்மோனிக்ஸ். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 100 ஹெர்ட்ஸ், அதாவது இங்க நமக்கு 50ல இருக்கு, நெக்ஸ்ட் 100th பாயிண்ட்ல இது வந்து நமக்கு கிடைக்கும், அடுத்து 150ல கிடைக்கும். இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட டைம்ல இட் கெட்ஸ் ரிப்பீட்டட் ஓவர் தேர். அதுதான் இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன், டிஹெச்டி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த டேர்மே வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். டிஹெச்டினா என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஸோ இட் இண்டிகேட்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன். அதாவது ஃபண்டமெண்டல்ல இருந்து இந்த ஹார்மோனிக்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதுல எவ்வளவு டிஸ்டார்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் வேல்யூ வச்சு டிவைட் பண்ணும்போது we can get the total harmonic distortion. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டார்ஷன் தான் என்னன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் ஹார்மோனிக் தான் என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறமா இப்போ டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் தான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டிஹெச்டி வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வேவ் ஃபார்ம் டிஸ்டார்ஷன் வந்து அதில் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரானிக் வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஃபார் எலக்ட்ரானிக் ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங். பேசிக்காக அதை தாண்டி நம்ம எதுக்கு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுவோம், டு மெஷர் தி வோல்டேஜ். பட் அதை பண்ணுறதுக்கு டைரக்டாக பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும், சிக்னல் ப்ராசஸிங் எல்லாமே வந்து நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதில் அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும், லோ லோடிங் எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த செட் ஆஃப் டாபிக்ஸ்ல நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது சிடி பிடி உடைய டிஃப்ரென்ஸ், ஆசிலோஸ்கோப்புக்கும் ஸ்பெக்ட்ரம் அனலைசருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், மேஜரா டிஹெச்டி உடைய வேல்யூ என்ன, ஐ மீன் ஈக்குவேஷன் என்ன, டிஹெச்டினா பேசிக்கா என்ன அப்படிங்கறத வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் நோயிங் டிஹெச்டி. நெக்ஸ்ட் இஸ் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ ஆசிலோஸ்கோப், டிஎஸ்ஓ, டிஸ்பிளே இது எல்லாமே பார்க்கலாம். ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியை கண்டினியூஸாக நமக்கு ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டையும் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது தான் we call it as ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இண்டிகேட்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டும், ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டும், பிளஸ் அந்த ரெக்கார்டையும் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ தட் இஸ் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா we have XY ரெக்கார்டர், மேக்னெட்டிக் ரெக்கார்டர், டிஜிட்டல் ரெக்கார்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம XY ரெக்கார்டரை வந்து பார்க்கலாம். XY ரெக்கார்டர்ல வந்துட்டு ஒரு வேரியபிள், அதாவது இங்க நமக்கு ஒரு வேரியபிள் இருக்கும் அண்ட் இங்க நமக்கு ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ இங்க வந்து X அண்ட் ஹியர் இட் இஸ் Y அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். டைமே தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. லெட் இட் பி சம் வேரியபிள். ஸோ let it be X and here let it be Y. ஸோ X versus Y க்கான பிளாட்டை தான் வந்து we call it as XY recorder.
ஸோ ஒரு குவான்டிட்டி இன்னொரு குவான்டிட்டி கூட எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஸ்ட்ரிப் சார்ட் ரெக்கார்டரையும் இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று எடுத்துப்போம், ஒய் ஆக்சிஸில் ஒரு குவான்டிட்டி எடுத்துக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நமக்கு இங்கே வந்து கிடைக்கும். அதுவே ஒரு ஸ்ட்ரிப் சார்ட் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு டைம் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன மெஷர் பண்ணுறோமோ அது இருக்கும். அந்த டைமை பொறுத்து இது எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு ஸ்ட்ரிப் சார்ட் ரெக்கார்டர். Next is magnetic recorder. So இது என்ன பண்ணும் அப்படின்னா it records the electrical signals and store them as magnetic patterns. So ஒரு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஓரியன்டட் மீடியாவாக வந்து இருக்கும், லைக் மேக்னெட்டிக் டேப் ஆர் மேக்னெட்டிக் டிஸ்க் எல்லாமே. ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை எடுத்துட்டு அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், மேக்னெட்டிக் மீடியமில் ஸ்டோர் பண்ணிட்டு and we get it in terms of an output in the form of magnetic pattern. ஸோ இது கண்டினியூஸாக நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும், நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், since it is like a kind of digital oriented. So long duration recording we can use this magnetic recorder. இதுவே ஒரு digital data recorder எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம மெஷர் பண்ண டேட்டாவை டிஜிட்டல் ஃபார்ம்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். ஸோ ஃப்ரம் த சென்சார் சிக்னல் கண்டிஷனிங்னா இதுல பேசிக்கா என்னென்னலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா அட்டெனுவேஷன் பண்ணுவோம், ஃபில்டரிங் பண்ணுவோம், ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டில் இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அனலாக் சிக்னல். ஸோ அந்த அனலாக் சிக்னல் வந்து இட் இஸ் கன்வெர்டட் டு டிஜிட்டல் அண்ட் அந்த டிஜிட்டல் வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா we are storing it over here either in memory or SD card or internal storage or whatever it is. So storage இங்க ஈஸியா இருக்கும் and அதை ப்ராசஸ் பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் since everything is going to be in a digital way. Next is oscilloscope. Oscilloscope அப்படிங்கிறது again to display and analyze the electrical waveform. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணோம், நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்மளால அனலைஸும் வந்து பண்ண முடியுது. ஸோ we can measure many things like இப்போ வோல்டேஜ் வர்சஸ் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிராஃப்ல இருந்து மட்டும் வோல்டேஜ் என்னன்னு பார்க்கலாம், டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட், ஃபேஸ் டிஃபரன்ஸ், ரைஸ் டைம், இந்த மாதிரி நிறைய parameters we can measure and we can observe. Next is CRO, cathode ray oscilloscope. So CRO ல நமக்கு cathode ray tube CRT வந்து இருக்கும் to display the electrical waveform. So பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு input we'll have a vertical amplifier and a tube. அந்த டியூப்ல we will have horizontal system, time based generatorல இருந்து எல்லாமே வந்து நமக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ vertical system என்ன பண்ணும் அப்படின்னா vertical deflection எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஆர்ஓ அப்படிங்கும் போது நம்ம காலேஜ்ல லெபார்டரிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சிஆர்ஓ வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வெர்டிகல் சைடு அப்படின்னா இந்த பக்கமும் என்னால வந்து மூவ் பண்ண முடியணும் அண்ட் அதே மாதிரி ஹாரிசாண்டல் சைடு எடுத்துக்கிட்டோம், ஹாரிசாண்டல் சைடு அப்படிங்கும் போது என்னால இப்படியும் மூவ் பண்ண முடியணும், வெர்டிகல் அப்படிங்கும் போது என்னால இந்த பக்கமும் என்னால மூவ் பண்ண முடியணும் ஒரு வேவ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அது ரெண்டுத்தையும் பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் ஓவர் ஹியர். டைம் பேஸ்ட் ஜென்ரேட்டர் வந்துட்டு இட் மூவ்ஸ் த எலக்ட்ரான் பீம் ஹாரிசாண்டலி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்வீப் சிக்னலை நமக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இஸ் டைம் பர் டிவிஷன். ஸோ அந்த ஒவ்வொரு பிளாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், லைக் அதில் இருக்க கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி வெர்டிகல் ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வோல்ட் பர் டிவிஷன். அண்ட் இந்த ஆசிலோஸ்கோப்ல ஃப்ரீக்வன்சி எப்படி யூஸ்வலாக நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி f is equal to 1/t. அப்போ அந்த t மட்டும் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணணும், which is number of horizontal divisions and the time per division value. நெக்ஸ்ட் இஸ் ஃபேஸ் மெஷர்மெண்ட். ஸோ ஒரு ஆசிலோஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேவ் ஃபார்ம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபேஸையும் நமக்கு வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் டைம் டிஃபரன்ஸ் டிவைடட் பை டைம் பீரியட் இன்டூ 360 degree. ஸோ தட் இஸ் தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இஸ் டிஎஸ்ஓ, டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்புட் சிக்னலை டிஜிட்டல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அந்த மெமரியில் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். ஸோ டிஜிட்டலாக இங்கே கன்வெர்ட் ஆகுது அண்ட் அந்த கன்வெர்ட்டட் டிஜிட்டல் வேல்யூ நமக்கு இங்கே என்னவா மாறுது, ஸ்டோரேஜாக மாறி அண்ட் வி ஆர் யூசிங் அன் ஆசிலோஸ்கோப் அண்ட் ஸ்டோரிங் இட் இன் தி மெமரி. ஸோ சேம் ப்ராசஸ் தான், இன்புட் சிக்னல் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் பண்ணுறோம், அந்த டிஜிட்டல் வேல்யூவை மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் ஸ்டோர் பண்ண வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வி ஆர் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் இட். ஸோ ஏன் இந்த டிஎஸ்ஓ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஆர்ஓலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் அதாவது உங்களுக்கு சிஆர்ஓலலாம் பெருசாக நம்மளால வேவ்ஃபார்ம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, பட் வி கேன் ஸ்டோர் இட் ஓவர் ஹியர். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்கேஸ் நமக்கு தேவை அப்படின்னா வி கேன் ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா டு த கம்ப்யூட்டர் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ சிஆர்ஓ அண்ட் டிஎஸ்ஓ கம்பேர் பண்ணிக்கலாம். சிஆர்ஓவில் வி ஹாவ் அனலாக் டிஸ்பிளே, டிஎஸ்ஓவில் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். டிஎஸ்ஓவில் வி ஹாவ் வைட் ஆப்ஷன்ஸ் லைக் டிஜிட்டைஸ்டாக இருக்கும், ஸ்டோர்டாக இருக்கும், அனலைஸ் பண்ண முடியும்.
And sampling வந்து பாத்தீங்க அப்படின்னா it's possible by means of DSO. Sampling theorem condition என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. So sampling frequency will be greater than or equal to twice the value of maximum frequency. This equation. இதுவும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பார்க்கும்போதோ இல்லைனா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் பார்க்கும்போது இல்லைனா டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஈவன் பார்க்கும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி நைக்விஸ்ட் கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அலைசிங் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது இங்கே வந்து 3 கண்டிஷன் இருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா when fs is greater than or equal to twice the value of fm it is called as Nyquist criterion. அதாவது sampling theorem அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ in case இது வந்து ஈக்குவலாக இருக்கும்போது we call it as Nyquist theorem because இங்கே நமக்கு greater than-ஆவும் இருக்கலாம் less equal-ஆவும் இருக்கலாம் அந்த கண்டிஷன். ஓகே, ஸோ greater than or equal to twice the value of 2fm அப்படிங்கிறது sampling theorem பேசிக்காக. அது ஈக்குவலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா we call it as Nyquist criterion. and in case இது less than-ஆ இருந்துச்சு அப்படின்னா அப்போ இருக்கிற கண்டிஷனை தான் பார்த்தீங்கன்னா we call it as aliasing. Next is LED display and LCD display. Definitely short question அப்படின்னு சொல்லலாம். LCD-ல என்ன basic advantages அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு questionே இருக்கும். So LED-ல it uses LED. பேசிக்கா ஒரு light emitting diode யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த visible light வந்து கிடைக்கும். Advantages-ல brightness அதிகமா இருக்கும், response அதிகமா இருக்கும் and we will have a good visibility. ஆனா disadvantage என்ன அப்படின்னா power consumption ரொம்ப அதிகமா இருக்கும். LCD-யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம liquid crystals யூஸ் பண்ணுறோம் to control the passage of light and here it is low power consumption. ஸோ எதில் power consumption கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து questions நிறைய இடத்துல வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ LED and LCD-க்கு இருக்கக்கூடிய பேசிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் ரெக்கார்டர் டைப்ஸ் என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ அதில் ஒன்றுத்துக்கு ஒன்று how it is getting differed அப்படிங்கிற அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. Next is transducer and measurement of non-electrical quantities. Transducer அப்படிங்கும்போது பேசிக்கா ஒரு transducerனா என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ல என்ன டைப் ஆஃப் transducer நம்ம யூஸ் பண்றோம் இதுதான் வந்து பேசிக்கா இதுல இருந்து நிறைய கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ transducer அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை இன்னொரு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் பேசிக்கா ஒரு transducer அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னலா வோல்டேஜை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ சென்சாருக்கும் டிரான்ஸ்டியூசருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து ஒரு வேல்யூவை நமக்கு டிடெக்ட் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸாக நமக்கு வந்து கொடுக்கும். டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே நம்ம டிடெக்ட் பண்ண அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்துட்டு இன்னொரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ டிடெக்ஷனுக்கு சென்சார், கன்வர்ஷனுக்கு டிரான்ஸ்டியூசர். ஸோ டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா பேசிக்காக ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர் என்ன, பாசிவ் டிரான்ஸ்டியூசர் என்ன அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஷார்ட் கொஸ்டின். ஸோ ஆக்டிவ் டைப் அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் எலிமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆக்டிவ்னா இட் டஸ் நாட் ரெக்வயர் அன் எக்ஸ்டர்னல் எக்ஸைட்டேஷன் சோர்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் தெர்மோகப்பல், பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர், ஃபோட்டோ வோல்டாயிக் செல் இது எல்லாமே வந்து இன்க்ளூசிவாக இருக்கும். அதுவே ஒரு பாசிவ் டிரான்ஸ்டியூசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸைட்டேஷன், எக்ஸ்டர்னல் சப்ளை கண்டிப்பாக இதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்டியூசர். ஸோ காமனாக யூஸ் பண்ணக்கூடியது என்னென்ன, அதாவது ஒவ்வொன்றுமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலனாலும் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிள் டிரான்ஸ்டியூசர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் அதை பொறுத்து தான் வந்து கேட்டிருப்பாங்க. தெர்மோகப்பல், ஆர்டிடி, தெர்மோஸ்டார் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். அண்ட் தெர்மோகப்பலில் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அது எது இருக்கும் போது அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஆன் விச் எஃபெக்ட், இந்த சீபெக் எஃபெக்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் தெர்மோகப்பல் ஒர்க் ஆகுது. கொஸ்டின் வந்து ரெண்டு எண்ட்லையுமே கேட்கலாம். தெர்மோகப்பல் ஒர்க்ஸ் ஆன் விச் எஃபெக்ட் ஆர் சீபெக் எஃபெக்ட் வந்து எதுல இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சீபெக் எஃபெக்டுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ரெண்டு மெட்டல்ஸ் ஒரு ரெண்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு மெட்டல்ஸை எடுத்து அதில் ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது ஒரு இஎம்எஃப் இங்கே ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வாட் எஃபெக்ட் இட் இஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ வைட் டெம்பரேச்சர் ரேஞ்சை நம்மளால மெஷர் பண்ண முடியும், ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தெர்மோகப்பல் அப்படின்னாலே இந்த சீபெக் எஃபெக்ட் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இஸ் ஆர்டிடி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அகெயின் இது நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை பார்க்கும்போது நம்ம இதை வந்து கவனிச்சிருப்போம். ஸோ பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஃபிஷியன்ட் எப்படி இருக்கும், நெகட்டிவ் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும், காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் பிளாட்டினம். அண்ட் நாமினல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 100 ohms. நெக்ஸ்ட் இஸ் தெர்மிஸ்டர். தெர்மிஸ்டர் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ரெசிஸ்டர். டெம்பரேச்சர்
சென்சிட்டிவ் ரெசிஸ்டர். ஸோ நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அகைன் இதில் 2 டைப்ஸ் இருக்குது, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஃபிஷியன்ட் அண்ட் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஃபிஷியன்ட். ஸோ எது இன்க்ரீஸ் பண்ணால் எது இன்க்ரீஸ் ஆகும், இல்லை டிக்ரீஸ் ஆகும். லைக் நெகட்டிவ்க்கு இட் ரிவர்சஸ், இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ்க்கு ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஐ மீன் பிரின்சிபல் என்னன்றதை பார்த்துக்கோங்க. வாட் சேஞ்சஸ் வாட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் ப்ரெஷர் மெஷர்மெண்ட். ஸோ ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் காஜ், போர்டான் டியூப், டயஃப்ரம், பெல்லோஸ் அண்ட் பீசோ எலக்ட்ரிக் சென்சார். ஸோ ஸ்ட்ரெயின் காஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்ட்ரெயினை மெஷர் பண்ணி கொடுக்கும் பை மெஷரிங் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் எப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் காஜ்ல எதனுடைய சேஞ்சை மெஷர் பண்ணும்போது we can measure the value அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். நிறைய இடத்துல அதை கேட்டிருப்பாங்க. ஸோ பேசிக் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் அந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெயினிங் எப்படி நம்ம மெஷர் பண்றோம் பை மெஷரிங் தி ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச், அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் காஜ் ஃபேக்டர் which is del r by r divided by epsilon. So it represents the sensitivity of strain gauge. Next, Bourdon tube. So இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ரெஷர் சென்சிங் எலிமெண்ட். ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டியூப் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட் ஆகும், இல்லைன்னா பெண்ட் ஆகும். அந்த மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் இஸ் டன் ஓவர் ஹியர். ஸோ அதே மாதிரி தான் டயஃப்ரமும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கான்செப்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீட்டெயிலாக டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லைக் டயஃப்ரம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல டயஃப்ரம் எப்படி இருக்கும், லைக் ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெண்ட் ஆகுது அப்படின்னு அந்த டிஃபார்மேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளோ மெஷர்மெண்ட். ஸோ அதுக்கு ஆர்பிஸ் மீட்டர், வென்ச்சுரி மீட்டர், ரோட்டாமீட்டர், அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வென்ச்சுரி மீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இட் மெஷர்ஸ் ஃப்ளோ பேஸ்ட் ஆன் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், அதாவது அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் இருந்து நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொன்ன டயக்ராமை ரிலேட் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஆரிஃபிஸ் மீட்டர் யூசஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் த பைப். ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பைப் ஃப்ளோ இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் ஓவர் ஹியர். ஸோ சடனாக நான் இந்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து இப்படி குறைச்சிடுறேன். இப்படி குறைச்சிட்டு நான் டியூபை வந்து கொஞ்சம் நேரோ பண்ணிடுறேன். அப்போ இங்கே இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், இங்கே இருக்கும்போது இருக்கக்கூடிய ப்ரெஷர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளோ ரேட் எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ளோ மீட்டர். எலக்ட்ரோமேக்னெட்டிக் அப்படின்னாலே கண்டிப்பாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஒரு EMF இன்டியூஸ் ஆகும்போது that induced voltage will be proportional to the flow velocity. That's the difference. என்னென்ன கான்செப்டோ அது ரிலேட் பண்ணியே தான் உங்களுக்கு எல்லா பேராமீட்டர்ஸுமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர். இங்கே நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளூயுடைய ஃப்ளோவை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். Next is displacement measurement, for which we will have LVDT, potentiometer, capacitive transducer, eddy current sensor. LVDT அப்படிங்கிறது வந்துட்டு linear variable differential transformer. linear displacement measure பண்றதுக்காக we are going with this particular type. ஒரு primary winding இருக்கும், 2 secondary winding and movable core இருக்கும். ஸோ 2 செகண்டரி வைண்டிங்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் அப்போசிஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி கோர் சேஞ்சஸ் வித் தி இன்டியூஸ்டு வோல்டேஜஸ் இன் தி செகண்டரி வைண்டிங்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த செகண்டரி வோல்டேஜ் என்னவா இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட்டாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் ஆர் நல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா E1 is equal to E2 and output will be equal to 0 அந்த கண்டிஷனில். ஸோ அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் LVDTயில் it has a good sensitivity, good accuracy. Next is acceleration measurement. So இதுக்கு பார்த்தீங்கன்னா piezoelectric, MEMS, capacitive principles use பண்ணி we can measure the acceleration. First is piezoelectric accelerometer. So it works on piezoelectric effect. So force apply பண்ணும்போது அந்த vibrationsல பார்த்தீங்கன்னா electrical charge வந்து நமக்கு generate ஆகும். High frequency response நமக்கு இங்க கிடைக்கும் and good for vibration measurement. So piezoelectricனாலே vibration measurement is more suitable. And next is noise level measurement, for which it is commonly measured using sound level meter. So அதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா டெசிபிள்ல இருக்கும். காமனாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் ப்ரெஷர் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 20 log 10 of P/P0. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
And the concept of NTC, PTC is very important. Thermocouple பொறுத்த வரைக்கும் seebeck effect is ரொம்ப important. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் எப்படி மெஷர் பண்ணுறோம், இன்கேஸ் அதில் ஏதாவது எஃபெக்ட் வந்து பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் செட் ஆஃப் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் இஸ் டேட்டா அக்வசிஷன், A to D, D to A கன்வெர்ட்டர், டேட்டா டிரான்ஸ்மிஷன் எல்லாமே. டேட்டா அக்வசிஷன் அப்படிங்கும்போது பேசிக்காக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கும். நம்ம அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து சென்சாருக்கு கொடுக்குறோம். சென்சாருக்கு கொடுத்தோடனே அது சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ண உடனே டிரான்ஸ்டியூசருக்கு போகும்போது என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்துட்டு நம்ம சிக்னல் கண்டிஷனிங் பண்ணுறோம், அதாவது அட்டென்யூவேட் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம், ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் வந்து நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் இங்கே ஒரு மல்டிப்ளெக்ஸருக்கு கொடுக்க போகிறோம். மல்டிப்ளெக்ஸரில் ஃபங்க்ஷன் என்ன, மினி டு 1 தான். ஸோ நிறைய சிக்னல்ஸ் இங்கே இருக்கு. அதுலேருந்து ஒரு சிக்னலை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி யூசிங் அ சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட்ல நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் திங்கை மட்டும் எடுத்து ஃபில்டர் பண்றோம். ஐ மீன் சாம்பிள் அண்ட் ஹோல்ட்ல நம்ம எடுத்து மினிமைஸ் பண்றோம். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி இட் இஸ் given to a processor finally to display or storage mechanism. ஸோ சென்சார் டிரான்ஸ்டியூசர் நான் இப்போ சொன்ன அதே கான்செப்ட் தான், அதை டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சென்சார் என்ன பண்ணும், டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும், அதுக்கான எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பர்டிகுலர் கைண்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சிக்னல் கண்டிஷனிங்கில் நான் சொல்லியிருந்தேன் ஆம்ப்ளிஃபிகேஷன், ஃபில்டரிங், அட்டென்யூவேஷன் இது எல்லாமே வந்து பாசிபிள் அப்படின்னு. அப்போ தான் சிக்னல் வந்து நமக்கு ப்ராசஸிங்க்கு கரெக்டாக பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம பார்த்த ரொம்ப ரொம்ப பேஸான விஷயம் எல்லாம் தான் இந்த டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் மல்டிப்ளெக்சர். ஸோ மெனி டு 1 நிறைய இருக்கு. அதுலேருந்து ஒன்னே ஒன்று மட்டும் பிக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we are going to use a multiplexer. சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அனலாக் இன்புட்டை சாம்பிள் பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி அந்த ஷார்ட் பீரியடுக்கு இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல நம்ம வந்து ஒரு ½ an ஹவருக்கு அந்த ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு ½ an hour வீடியோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருந்து அந்த ½ an hour வீடியோவை ஹைலைட் வீடியோன்னு நமக்கு ஒரு 5 minutes வீடியோவாக கொடுப்பாங்க. அதுதான் வந்து சாம்பிள் அண்ட் ஹோல்டுடைய அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இஸ் ADC, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். அனலாகா இருக்கிறது நமக்கு டிஜிட்டல் கோடா நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எதுக்காக நமக்கு ADC தேவைப்படுது அப்படின்னா எல்லாமே லைக் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து ப்ராசஸஸ்ல இருந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் டேட்டாவை தான் நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும், ஆப்ரேட் ஆகும் அதில் தான். ஸோ அதனால தான் அந்த அனலாக் சிக்னலை நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் அப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ADC ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இங்கே. ஏன்னா ரெசல்யூஷன் வந்து இட் இண்டிகேட்ஸ் த ஸ்மாலஸ்ட் இன்புட் வோல்டேஜ் சேஞ்ச். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு n பிட் ADCக்கு எவ்வளோ லெவல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் 2^n. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2^8க்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபார் 8 பிட் ADC. ஸோ ஒரு n பிட் ADCக்கு இட் இஸ் 2^n லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரெசல்யூஷன் ஒரு LSBக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கணும். குவான்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் கண்டினியூஸ் அனலாக் வேல்யூ. அதாவது கண்டினியூஸாக இருக்க ஒரு சிக்னலை, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கண்டினியூஸாக இங்கே ஒரு சிக்னல் இருக்கு, இதை வந்துட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல்ஸாக, அதாவது அந்த இன்ஸ்டன்ட்ல என்னவா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். லைக் ஸ்ட்ரிப்ஸாக ஒரு லைன்ஸாக வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ குவான்டைசேஷன் எரர் என்ன அப்படிங்கிறதும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி +or-1/2 ஆஃப் LSB. ADC டைப்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் டாபிக்ஸில். இட் கேன் பி ஃப்ளாஷ் ADC, சக்சசிவ் அப்ராக்சிமேஷன், டியூவல் ஸ்லோப் ஆர் கவுண்டர் ஆர் ரேம்ப் டைப். ஸோ ஃபார் ஃப்ளாஷ் ADC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்பேரட்டர்ஸ் வந்து 2^n-1. ஸோ எவ்வளோ கம்பேரட்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ 2^n-1. குவான்டைசேஷன் லெவல்ஸ் வந்து 2^n, கம்பேரட்டருடைய நம்பர் 2^n-1. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் SAR ADC, அதாவது சக்சசிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் டிட்டர்மைன்ஸ் தி டிஜிட்டல் அவுட்புட். எப்படின்னா சக்ஸசிவ்லி டெஸ்டிங் பிட்ஸ், ஒவ்வொரு பிட்ஸாக நம்ம டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு டிஜிட்டல் அவுட்புட் வந்து இங்கே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நேம்லேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டியூவல் ஸ்லோப் ADC. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நாய்ஸ் ரிஜெக்ஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட், அதாவது ஒவ்வொன்றுத்துல ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ADC கம்பேரிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை ஸ்பீடுக்கு we can go for flash ADC. ஒரு ரெசல்யூஷன் நல்லா வேணும் அப்படிங்கும் போது SAR யூஸ் பண்ணலாம். அக்யூரசி அதிகமாக வேணும், எக்ஸலண்ட் நாய்ஸ் ரிஜெக்ஷனுக்கு we can go for dual slope type. ஸோ இதில் இருக்கக்கூடிய காமன் DAC டைப்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் ADC பற்றி பார்த்தோம். இப்போ
நெக்ஸ்ட் காமன் டிஏசி டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வி ஹாவ் பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டர், ஆர் டு ஆர் லேடர். ஸோ தோ இட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். லைக் ஏடிசி டிஏசியில் என்ன கம்பேரிசன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக போதும். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து கேட்டிருப்பாங்க. Next is data transmission system. So it transfers information from one to another. Source ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டெஸ்டினேஷன்ல இருந்து எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா we have transmitter and receiver in between. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சேனல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் சிக்னல் நம்ம கொடுக்கணுமோ அதை நமக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் நம்ம சிக்னல் என்ன கண்டிஷனிங்ல இருந்து ஒரு மாடுலேஷனோ ஆம்பிளிஃபிகேஷன் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம அதில் செஞ்சுக்கலாம். டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய மீடியம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இட் கேன் பி எய்தர் அ ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல், இல்லைன்னா ஆப்டிக்கல் ஃபைபர்ல இருந்து ரேடியோ லிங்க் வரைக்கும் ஆர் வயர்லெஸ் லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள். ரிசீவர் சைட்ல நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த டிரான்ஸ்மிட்டட் சிக்னலை வாங்கிக்கிறதுக்கு அண்ட் அதை வந்து இன்கேஸ் நம்ம ஃபர்தராக ஃபில்டர் பண்ணுறதுக்கும் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ அனலாக் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கும்போது இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கண்டினியூஸ்லி வேரிங் சிக்னல்ஸ், அதாவது ஒரு அனலாக் சிக்னலாகவே நமக்கு வந்து கிடைக்கும். டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கும்போது டிஜிட்டல் சிம்பிள்ஸ் இல்லைனா பிட்ஸாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் ஏன் பெட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு நாய்ஸ் இம்யூனிட்டி வந்து பெட்டராக இருக்கும். டேட்டா ப்ராசஸிங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகாஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கிறதுனால. ஸோ அனலாக் இஸ் கண்டினியூஸ் டைப் அண்ட் டிஜிட்டல் இஸ் ஃபார் டிஸ்கிரீட். நெக்ஸ்ட் அதே மாதிரி சீரியல் வர்சஸ் பேரலல் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரியல்னா ஒன்னா இப்போ லைக் 101101 அப்படின்னா 1க்கு அப்புறம் 0, 0க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 1 அப்படின்னு 1 by 1 டிரான்ஸ்மிட் ஆகும். ஆனால் இதுவே பேரல் அப்படிங்கும்போது 101101 அப்படிங்கும்போது ஒரே ஸ்ட்ரெச்சில் 101101 அப்படின்னு அந்த ஒரு டைம் இன்ஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து இப்படி பேரலா ஒன்னொன்னா வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சீரியல் அண்ட் பேரலல். ஸோ இதில் பாட் ரேட்னா என்ன, பிட் ரேட்னா என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். பாட் ரேட் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் ரேட், பிட் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பர் செகண்ட். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷனில் இருக்கக்கூடிய நாய்ஸ் அண்ட் ரிடக்ஷன் மெத்தட்ஸ் என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பட் தட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் தோ. டேட்டா அக்விசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the process that is happening within the data acquisition block. Physical quantity as usual transducerக்கு நம்ம கொடுக்குறோம். Signal conditioning, multiplexer, sample and hold, ADC processor. So இந்த block diagramல what happens what இல்லைனா என்ன block வந்து இதுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி questions வந்து நம்ம வந்து கேட்கலாம். These are the things to be known. And finally PLC and smart meter. PLC அப்படிங்கிறது வந்துட்டு programmable logic controller. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோலர். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்புட்டை நம்ம மானிட்டர் பண்ணலாம், லாஜிக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி அவுட்புட்டை வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பிளாக் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஹாவ் இன்புட் டிவைசஸ், இன்புட் மாடியூல், CPU, மெமரி அண்ட் அவுட்புட் மாடியூல். சிபியூவில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். யூசர் கொடுக்கக்கூடிய அந்த பிஎல்சி ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அந்த லாஜிக்கை ப்ராசஸ் பண்ணி தேவையான அவுட்புட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். மெமரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த யூசர் கொடுக்கக்கூடிய பிஎல்சி ப்ரோக்ராம் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம், டேட்டாலேருந்து ஸ்டோர் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இன்புட் மாடியூலில் என்னென்னலாம் இருக்குது அண்ட் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்ஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் மாடியூலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹவு இட் கேன் பி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல்சி வந்து டிசைன் பண்ணலாம், மோட்டர் ஆன் கண்டிஷனில் இருக்கா இல்லை அவுட்புட் மாடியூல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இட் கேன் டிசைட் ஜஸ்ட் பை மேக்கிங் அ சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். லைக் வாட் ஹேப்பன்ஸ் ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட்டை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். இன்புட் டிவைசஸில் இருந்து பிஎல்சி வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ரோக்ராமில் இருந்து நமக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பிஎல்சியாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், VHDL, வெரிலாக், வாட் எவர் இட் இஸ், ஒரு MPMC எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம் இன்புட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அந்த இன்புட்டை நம்ம டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஸ்டெப் வில் பி எக்ஸிக்யூட்டிங் தி ப்ரோக்ராம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன கிடைக்கும், தேவையான அவுட்புட் வந்து கிடைக்கும். அண்ட் அதை பேஸ் பண்ணி we can complete the cycle.
நெக்ஸ்ட் இஸ் ladder லாஜிக் டயக்ராம். PLC ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு காமன் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு கொஸ்டின் இப்படி தான் கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் த காமன் PLC ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ladder லாஜிக். ஸோ NO அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலி ஓப்பன் அண்ட் NC அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலி க்ளோஸ்டு கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் ஆல் நாட் மச் இம்பார்ட்டன்ட் பட் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த PLC லாங்குவேஜை பற்றி தான் நிறைய டைம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைமர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்ட்ரோடியூசஸ் அ டைம் டிலே. உங்களுக்கு கண்ட்ரோல் ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு டிலே வேணும் அப்படிங்கும்போது யூ கேன் இன்ட்ரடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் யூசிங் அ டைமர். அண்ட் அதே மாதிரி கவுண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கவுண்ட்ஸ் தி ஈவெண்ட்ஸ் ஆர் பல்சஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் ஓரியன்டட் கான்செப்ட்ஸே தான் வந்து இருக்கும். ஜஸ்ட் தட் டொமைன் வந்து உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட்டாக வந்து டிஃபர் ஆகிருக்கும். ஸோ ஒரு PLC அண்ட் ரிலே கண்ட்ரோலை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கன்வென்ஷனல் ரிலே கண்ட்ரோலில் யூ வில் ஹேவ் மோர் வயரிங், நிறைய மாடிஃபிகேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பட் PLC இது எல்லாமே வந்து ப்ரோக்ராம் பேஸ்டாக இருக்கும். ஜஸ்ட் ப்ரோக்ராமில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நான் ஜஸ்ட் தட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் மேக் ஆட்டோமேஷன். And finally, smart meter. Smart meter is an electronic energy meter. So இங்கே வந்து கம்யூனிகேஷனும் இதில் வந்துட்டு இருக்கும். That is the capability included within the smart meter. So it measures and transmits electrical consumptionல இருந்து அதில் தேவையான இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எல்லாமே நமக்கு மெஷர் பண்ணியும் கொடுக்கும், நமக்கு அந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கும். So which means it stores and communicates. ஸோ இதில் என்னென்னலாம் பாசிபிள் அப்படின்னா எனர்ஜி மெஷர்மெண்ட், வோல்டேஜ், பவர், கரண்ட் எல்லாமே நமக்கு இதில் வந்து பாசிபிள். ஸோ கன்வென்ஷனலாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் தான் நமக்கு காட்டும், வேல்யூ மட்டும் தான் காட்டும். பட் இங்கே நமக்கு ப்ராசஸிங்ல இருந்து எல்லாமே வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் PLC அண்ட் ஸ்மார்ட் மீட்டர் கான்செப்ட்ஸ். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? பேசிக்காக ஆட்டோமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வி கோ ஃபார் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். கம்யூனிகேஷனில் வி கோ ஃபார் பவர் லைன் கம்யூனிகேஷன். ஸோ AMI அப்படிங்கிறது வந்துட்டு அட்வான்ஸ் மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நமக்கு அந்த மீட்டருடைய டேட்டாவை வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இட் இஸ் பாசிபிள் டு கலெக்ட் அண்ட் கம்யூனிகேட் அண்ட் மானிட்டர் கன்சம்ஷனில் இருந்து எல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்மார்ட் மீட்டரை வந்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு கூட கொடுக்குறோம், ஃப்ரம் விச் இட் இஸ் given to the complete communication system and to the final utility. So these are the things related with smart meter. ஸோ ரொம்ப டிஃபால்ட்டாக கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் லைக் ஒன் லைனர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ஸில் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த RLC மெஷர்மெண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்ஸ் லைக் எது வந்து எதை மெஷர் பண்ணுது எல்லாமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் லைனர் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும் ஆஸ் பர் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சப்ஜெக்ட். ஜஸ்ட் தட் அதுலேயுமே எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருந்து எரர் அனாலிசிஸ் அண்ட் பவர் ஃபேக்டர், எனர்ஜி மெஷர்மெண்ட் இது எல்லாமே. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் கண்டிப்பாக நமக்கு வந்து அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு எது படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். So these are the things about measurement and instrumentation. So if there are doubts இருந்துச்சு அப்படின்னா just let me know. Okay. Thank you so much guys.